இப்ப சிவாஜி வந்து அந்த காலத்துல தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். டிஎம்எம்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து ஆர்.எம். வீரப்பன் வந்து 60 சீட்டு கொடுக்குறேன்னாரு. இவர் சொன்னார் 60 சீட்டு அதுக்கெல்லாம் எலெக்ஷன் நிறைய செலவழிக்குமே சொன்னபோது ஆர்.எம். வீரப்பன் சொன்னார், அதை நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம். சரிங்க, தொண்டர்கள் வேணும்ல, போய் பிரச்சாரம் பண்றதுக்கு அப்படின்னாராம். அதுவும் எங்க தொண்டர்கள் இருக்காங்க, கவலைப்படாதீங்கன்னாராம். உடனே சிவாஜி சொன்னாராம், இவ்வளவு செய்றீங்க, அப்படி கேண்டிடேட்டையும் கொடுத்துட்டா வசதியா இருக்குன்னு சொல்லி சிவாஜி கேட்டாருன்னு சிரிப்பாங்க. இது ஒரு ஜோக்காக சொன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபிக்கு கேண்டிடேட் ஆகி எம்எல்ஏ ஆனவங்கல 100க்கு 90 பேர் மத்த கட்சியில இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏவாக கொண்டு வரக்கூடிய நபர்கள் அங்க இல்ல. இங்கேயும் அதுதான் கதை. அதனால அதுலயும் வந்து இவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கித்தான் கொண்டு வருவாங்கிறத நிலைமை. எதை பண்ணியாவது அவங்களுக்கு வந்து திமுகவை தோற்கடிக்கணும். திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக ஒரு டிராமா போட வேண்டிய தேவை இருந்ததுன்னா, அதிமுக பிஜேபியுடன் உறவை முறித்துக் கொண்டது, எனவே தமிழக வெற்றி கழகம் யாரும் அதிமுகவுடன் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்ததுன்னு சூழ்நிலை வரணும்னா செய்வாங்க. ஏன்னா 2026 அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்க. 10 எம்எல்ஏ வராது அவங்களுக்கு. அது அவங்களுக்கு நல்லா தெரியும்.